கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் ராணுவ முகாம் அமைந்துள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு மக்கள் ஆரம்பித்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தின் 2ஆம் நாள் என்றாகும். பரவிப்பாஞ்சான் இராணுவ முகாமுக்கு முன்பாக நேற்று காலை ஆரம்பிக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சி நகரை அண்மித்த பகுதியிலுள்ள தமது காணிகள் அமைந்துள்ள ராணுவ முகாமை அகற்றுமாறு பரவிப்பாஞ்சான் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பகுதிக்கு நேற்றிரவு மக்கள் பிரதிநிதிகள் சிலர் சென்றிருந்தனர். இந்த இரவு நேரத்திலும் எந்த விதமான விளக்குகளும் இல்லாமல் அவர்கள் இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கின்றது. பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ராணுவத்துக்கு முன்பாக உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய ராணுவத்திற்கு இந்த வீடுகள் தேவையற்ற வீடுகள். இவர்கள் நிச்சயமாக இவர்கள் வேறு இடங்களுக்கு போக முடியும். வீட்டு சொந்தக்காரர்களை உண்ணாவிரதம் இருப்பதற்கு இருட்டில் விட்டு ராணுவத்தினர் இந்த வீடுகள் தங்கியிருப்பது ஒரு மிக மிக கேவலமான ஒரு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. போர் முடிவடைஞ்சு 6 வருஷத்துக்கு மேலதிகமாக இருந்தும் கூட இதுவரைக்கும் ஒரு மிகப்பெரிய தேசத்தை இராணுவத்துக்கான சொகுசு வாழ்க்கைக்காக சொந்த மக்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்க வச்சிருப்பது. ராஜபக்சண்ட காலத்தில் ஒரு கொடூரம் என்று சொன்ன உலகம் இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கின்ற ஒரு நிலையிலே அதை காணாமல் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமல்ல. தமது பூர்வீக காணிகள் விடுவிக்கப்படும் வரை இராணுவ முகாமுக்கு முன்பாக தொடர்ச்சியாக கவனஈர்ப்பில் ஈடுபட உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு பகுதி இந்த காணியை கிளியர் பண்ணிட்டு எங்களை பகுதி தகரத்தால அடைச்சு ஒன்றைக்கிறோம். எங்களுக்கு சரியான கவலையா இருக்குது. நாங்கள் இப்ப நேற்றுல இருந்து இங்க இருக்கிறோம். எங்களோட காணி விடுவினோம்னு சொல்லி நம்ம யோசனை இல்லை. இப்ப ஏதாவது ஒரு முடிவு எங்களுக்கு எங்களோட காணிக்கு நாங்கள் போகணும். இதுதான் முடிவுல நாங்க இருக்கிறோம். எங்களோட காணிக்க போக மாட்டோம். நாங்கள் இதை விட்டு விட மாட்டோம். இதுவரைக்கும் அரசாங்கம் சார்பாக யாரும் எங்களை நேரில் சந்திக்கவும் இல்லை. ஜிஎஸ் மட்டும்தான் இந்த இடத்துக்கு சமூகம் அழைச்சிருக்கிறார். மற்ற யாரும் எங்களை பார்க்கவும் இல்லை. இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கேட்கவும் இல்லை. ஆனால் ராணுவம் தாங்கள் இன்னும் அந்த இடங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அடைச்சு எங்களுக்கு இன்னும் இந்த இடம் தர்ற மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்கல. வாடகை வீட்டிலையும் அயலவற்ற எங்களோட உறவினற்ற வீடுகள்லையும் தான் நாங்கள் தங்கி இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வீட்டை தந்து அதனோடமே என்னண்டா இனி மழை காலம் பெறுகிறபடியால் எங்களுக்கு இந்த வீட்டை தந்து எங்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று கேட்டு உங்கள்கிட்ட நாங்கள் இந்த இதை கேட்கிறோம். இந்த கவனஈர்ப்பு போராட்டம் தொடர்பில் இராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பரவிப்பாஞ்சான் பகுதியிலுள்ள காணிகள் தொடர்பில் தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக இராணுவ பேச்சாளர் தெரிவித்தார். விரைவில் மக்களுக்கு இந்த விடயம் தொடர்பிலான பதிலை வழங்க முடியும் எனவும் அவர் கூறினார். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு செயலாளருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படுவதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் வேலாயுதம் சிவஞான ஜோதி தெரிவித்தார். பரவிப்பாஞ்சான் கிராம மக்களின் கோரிக்கைக்கு வெகு விரைவில் சாதகமான பதில் கிடைக்கும் என நம்புவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.